அந்த துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் வந்து அந்த கட்சியோட எல்லா அலுவலகங்களும் பாத்தீங்கன்னா மூடிதான் கிடந்தது. அந்த கட்சியோட எந்த தலைவர்களோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ அல்லது வந்து கட்சி சார்பா யாருமே என்ன வெளியில வர்றதுக்கு தயக்கம் காட்டினாங்க. என்ன தயக்கம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை மக்கள் வந்து நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்கிற அந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, மக்கள் வந்து எதையுமே வந்து மறந்து போயிருவாங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குதுங்கிறத திரும்பவும் ஒரு தடவை உறுதிப்படுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு 20 நாளுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னா, ஒரு 15 நாளுக்கு பிறகு விஜய் வந்து ஒருத்தட்டி காணொலி காட்சி மூலமா பேசுறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு 20 லட்சம் என்ன செய்யறாங்க, கிரெடிட் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யுது, அவங்களோட அரசியல் திரும்பவும் ஒரு உயிர் பெற்றிருந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஊடகங்கள் கட்டமைக்குது. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து இப்போ இந்த ஊடகங்களை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதை பேசணுமோ அதை பேசுறது இல்லை, எதை பேச வேண்டாமோ அல்லது எதை தவிர்க்கணுமோ அதை நினைச்சாங்க ரொம்ப ஆர்வத்தோட என்ன பேசுறாங்க, ஆர்வத்தோட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நல்லா பாருங்க, இத்தனை நாட்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு அரசியல் கட்சி இருக்குது, ஒரு சிறப்பான ஒரு அரசியல் கட்சியா இருக்குது. அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, மண் வளம் காக்கிறது, மலை வளம் காத்தல், ஆடு மாடுகள் மேய்ப்பு, இதை பத்தி நிறைய பேசுறாங்க. இயற்கை வளம் காக்கிறத பத்தி நிறைய பேசுறாங்க. அல்லது தமிழர்களுக்காக உயிரிட்டங்களை பத்தி, உயிரினங்களை பத்தி நிறைய பேசுறாங்க. ஆனா இதை பத்தி எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க, ஊடகங்கள் எதையுமே காட்டுறது இல்லை. ஆனா எதை பத்தி காட்டுறாங்கன்னா, விஜய் 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 அவர் வெளியிலே வரதில்லை. ஒரு சின்ன ட்வீட் போட்டப்ப அந்த ட்வீட் எடுத்து வந்து ஒரு மணி நேரம் பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க. இதை விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? அப்ப என்னன்னா, இந்த திரை கவர்ச்சிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை இன்னும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஊடகங்கள் அவங்களுக்கு தேவையானதை பயன்படுத்துது. இந்த திரை கவர்ச்சி எப்படி கொண்டு போய் விடும் அப்படின்னா, அதுக்கு இந்த 30 ஆண்டு ஒரு 60 ஆண்டு திராவிட இயக்கங்கள் நமக்கு சாட்சியா இருக்கு. இப்பவும் பாருங்க, இந்த 60 ஆண்டுகள் அவங்க படிக்க வச்சுன்னு சொன்னாங்க. இந்த 60 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு இன்னைக்கு அந்த நிதி கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, அதை ஏத்துக்கிறாங்க. நிதி ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம அவர் மேல பெரிய குற்றமா ஒண்ணும் இல்ல, நாங்க பண்ண தப்புங்கிற மாதிரி பேசுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு கூட்டத்தை கட்டமைக்கிறதுக்கு இந்த 60 கல்வி நிதிக்கு பயன்பட்டு பாருங்க. அப்ப என்ன ஒரு கல்வியோ என்ன வளர்ச்சியோ இருந்திருக்குது. இன்னும் திரை கவர்ச்சியில் மூழ்கி கிடக்கிறோம். இந்த திரை கவர்ச்சி வெளியில வராம தமிழ் சமூகம் என்னைக்குமே வாழாது, வளராது.